வருகின்றேன் தேவா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வரியார் கொன்று ஈவது ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து ஏழைகளுக்கு அவர் வேண்டியதொன்றை கொடுப்பதே ஈகை என்னும் அறச் செய்யலாம். மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் கடன் கொடுக்கும் தன்மையை உடையது. ஆம் அன்பானவர்களே, நம் மிகுதியிலிருந்து கடவுளின் பெயரால் கோவிலுக்கு கொடுத்தலும் கடனை போன்றதே. ஏனெனில் பதிலுக்கு கடவுளிடமிருந்து ஒரு வேண்டுதலை கைமாற எதிர்பார்க்கிறோம். எந்த கைமாறும் எதிர்பாராமல் நாம் கொடுக்கும் நேரம்தான் அது உண்மையான ஈகையாக முடியும். இன்றைய திருவாசகங்களில் இச்செய்தி நிரம்பி இருக்கிறது. முதல் வாசகத்தில் சாரிபாத் கைம்பெண்ணும், நற்செய்தி வாசகத்தில் 2 செப்பு காசுகளை கோவிலில் இட்ட ஏழை கைம்பெண்ணும் நமக்கு உதாரணங்கள். பெற்றே பழகி போய்விட்ட நாமும் நம் இந்திய திருச்சபையும் சுய ஆய்வும் செய்து கொள்ள இன்றைய திருவழிபாடு அழைப்பு விடுக்கிறது. கைமாறு கருதாமல் கொடுக்கும் திருச்சபையாக மாற வேண்டியுள்ளது. எதிர்காலத்தை கடவுளின் கைகளில் இட்டுவிட்டு இப்போது கொடுக்கும் திருச்சபையாக, பிறர் குறை தீர்க்கும் நற்சமூகமாக வாழுவோம். இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற கனுவாப்பேட்டை அன்பிய குடும்பத்தினருடைய கருத்துகள் நிறைவேறவும், சார்லஸ் ஜெகன் பிரின்ஸ் பிறந்தநாளில் நன்றியாம் உடல் நலம் வேண்டியும், லூர்து சாமி ஆண்மையிலை பாட்சிக்காகவும், இறுதியராஜ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அலெக்சாண்டர் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜான் மேரி, வினோலியா, அற்புதராஜ், ஜான்சி உடல் நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், வீடு கிடைத்தமைக்கு நன்றியாகும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் அன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி வென்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிரை நூற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் உச்சினையுள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் பெற வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தல் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியோடு செய்வீராக. மேலும் தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகின்றோம். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பே, இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக.
ஆண்டவரே, உம்மை சூழ்ந்து நிற்கின்ற மக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவனவாக. எங்கள் வாழ்வில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றி அருளும். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இத்திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பஞ்ச காலத்தில் இவர் இறைவாக்கினர் என்று தெரியாமலேயே ஒரு ஏழை கைம்பெண் எலியாவின் பசி தீர்க்க உதவி செய்கின்றார். இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்ட இவர் நம் விசுவாச வாழ்விற்கு சவாலாகவே இருக்கிறார். அரசர்கள் முதல் நூலின் இன்றைய முதல் வாசகம் கொடுக்கும் மனதை நம்மிடத்தில் வலுப்படுத்தட்டும். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 10-16 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருயாழின் இறைவா, பல பந்தரும் நரமுண்டு. திருயாழின் இறைவா, பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இசைத்திடவே இசையரசே. திருயாழின் இறைவா, பல பந்தரும் நரமுண்டு.
உண்டு. இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய யூத மரபுகளின் முத்தாய்ப்பே இறைவன் இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் என சுட்டுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகமாகிய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இயேசுவின் முழு முதல் மீட்பு செயலை முன்மொழிக்கிறது. இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் ஓங்கட்டும் நம்மில். இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 24 முதல் 28 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னே அடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை உரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பவர்களும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதற்காக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொரிந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்மிடம் இருப்பதை நாம் எவ்வாறு பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நம்மிடம் உள்ளதை நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஊரிலே வடிகட்டிய கஞ்சன் ஒருவன் இருந்தான். அவன் தெரியாதனமாக ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான். கிணற்றில் விழுந்த அவன் தன்னை காப்பாற்றும்படி அவன் கூச்சலிட்டான். உடனே அவனுடைய அந்த கூச்சலை கேட்ட மக்கள் அனைவருமே அந்த கிணற்றை சுற்றி நின்று கொண்டு அவர்களும் கூச்சல் போட்டார்கள். உள்ளே இருந்த அந்த கஞ்சனானவன், என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறினான். வெளியிலே நின்றவர்களும் பதறினார்கள், கை கொடு, கை கொடு, கை கொடு என்று. ஆனால் அந்த கஞ்சனானவன் அவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் அந்த கிணற்று நீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தான். வெளியில், கிணற்றுக்கு வெளியில் தரையில் நின்றவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய கைகளை பிசைந்து கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த கஞ்சனை இந்த கிணற்றில் இருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த செய்தியை முல்லா அறிந்தார். உடனே அங்கு வந்தார். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அங்கு நடந்து கொண்டிருந்த அந்த சூழலை அவர் அப்படியே அறிந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து மக்கள் அனைவரையுமே சற்று விலக சொல்லிவிட்டு அந்த கஞ்சனிடம் ஏதோ அவர் கூறினார். உடனே முல்லா தன்னுடைய கையை பிடி என்ற உடனே அவனும் கையை பிடித்து கொண்டான். உடனே அவனை வெளியே தூக்கி போட்டு அவர் அந்த கஞ்சனை உயிர் பிழைக்க வைத்தார். அனைவருக்குமே ஆச்சரியம். இதுவரை நாங்கள் அனைவருமே கை கூடு, கை கூடு என்று கதறினோம், பதறினோம். ஆனால் இந்த கஞ்சன் அவன் கையை கொடுக்காமல் தத்தளித்து கொண்டிருந்தான். முல்லா என்ன சொன்னார் என்றே தெரியவில்லை. ஆனால் இவன் கையை கொடுத்து இவன் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டதே என்று அனைவருமே ஆச்சரியப்பட்டு முல்லாவிடம் வந்து, என்னதான் ரகசியம் எங்களை போக சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னீங்க, அவன் எதை கேட்டு இந்த ஒரு முடிவுக்கு வந்தான் என்று முல்லாவிடம் கேட்ட பொழுது முல்லா அதற்கு சொன்னார், அவன் ஒரு கஞ்சன். நீங்கள் கொடு கொடு என்றால் எப்படி கொடுப்பான், பிடி பிடி என்றால் அவன் பிடிப்பான். அதைத்தான் நான் சொன்னேன், என்னுடைய கையை பிடி என்றேன்,
உடனே அவன் என்னுடைய கையை பிடித்து கொண்டான். அவனை நான் தூக்கி வெளியே போட்டு விட்டேன் என்று சொன்னாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கொடுப்பதை விட பிறரிடமிருந்து எடுப்பதில் அதிக மகிழ்ச்சி காண்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கை கொடுத்து சிவந்ததா அல்லது எடுத்து சிவந்ததா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ரகசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் எடுப்பதிலிருந்து கொடுப்பதற்கு நாம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை இன்றைய திருவழிபாடானது நமக்கு கொடுக்கின்றது. அந்த கஞ்சன் எவ்வாறு எடுப்பதிலே மகிழ்ச்சி கண்டானோ, அதிலே குறியாக இருந்தானோ, அதே போலும் நம்முடைய வாழ்விலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பிறருக்கு கொடுப்பதில் நாம் மகிழ்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த தருணத்திலே சிந்தித்து பார்ப்போம். இறைவனை பார்த்தோம் என்றால் அவர் கொடுத்து கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆதி பெற்றோர்களை படைத்த இறைவன் அவர்களை அந்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே விட்ட பொழுது அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு எதை கொடுத்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் எதையுமே கொடுக்கவில்லை. மாறாக இறைவனுக்கு வருத்தத்தை கொடுத்தவர்களாக மட்டுமே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளும் பார்த்தோம் என்றால் காயின் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டவனாக, இறைவன் அவனுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருந்தாலும் மாறாக அவனுடைய நன்றி கெட்டத்தனத்தை மட்டுமே அவன் காண்பித்தவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம், முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் பார்த்தோம் என்றால் தங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொண்டவர்களாக இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் வருகின்ற கைம்பெண்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஏழை கைம்பெண் சாரபாத்தை சார்ந்த அந்த கைம்பெண்ணானவள் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இறுதியாக இருந்த உணவை கூட எலியா இறைவாக்கினருக்கு கொடுத்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எலியா ஆகாபு இறைவனை முன்னிட்டு முன்னுரைத்த அந்த வாக்கு இந்த நாடு முழுவதுமே பஞ்சத்தை கொண்டு வந்தது. ஆனால் இறைவன் எலியாவை அழைத்து, நீ சாரிபாத்தில் இருக்கின்ற அந்த கைம்பெண்ணிடம் போகின்ற பொழுது நீ பிழைத்துக் கொள்வாய், உன்னுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்று அறிவுறுத்துகின்றார். எனவே எலியா இறைவாக்கினரும் ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே சொல்கின்றார். அங்கே இருவருக்குமே பற்றாத ஒரு நிலை நிலவுகின்றது. இறுதியாக இருக்கின்ற மாவு, எண்ணெய், இதை வைத்து நாங்கள் உண்ண வேண்டும், உண்ட பிறகு மாண்டு போக வேண்டும் என்கின்ற சூழலில் கூட எலியா இறைவாக்கினருடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த கைம்பெண்ணானவள் எலியா இறைவாக்கினருக்கு அப்பம் சொட்டு கொடுத்ததை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கின்றார். அதுவும் கைம்பெண்ணை குறித்தே வருகின்றது. தன்னிடம் இருந்த தன்னுடைய பிழைப்புக்காக இருந்த அனைத்தையுமே அவர் அர்ப்பணித்து விட்டார், கொடுத்து விட்டார் இறைவனுக்காக என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த கைம்பெண்ணை போல வாழ வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவரை கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 9 இறைவசனம் 7 முதல் 9 முடிய உள்ள இறைவசனங்களில் பார்த்தோம் என்றால், நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்கள் மனம் தீர்மானித்தபடியே நீங்கள் கொடுங்கள், வருத்தத்தோடு கவலையோடு நீங்கள் கொடுக்க வேண்டாம், மாறாக முழு மலர்ச்சியோடு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இறைவன் உங்களை எப்பொழுதுமே ஆசீர்வதிப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரப்பப்படுகின்றவர்களாக இருப்பீர்கள் என்று புனித பவுல் அடிகளார் கூறுகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்கின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். இரண்டாவதாக நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால், சக்கேயு தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று கூறிய பொழுது
இறைமகன் இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து இன்றே இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகிறார். காரணம், சக்கேயு தன்னுடைய உள்ளத்தில் இருந்து கொடுத்தவராக இருந்திருக்கின்றார். எனவேதான் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிறர் நமக்கு தீயவற்றை கொடுத்தாலும் நாம் பிறருக்கு நல்லவற்றை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதுவும் உள்ளத்திலிருந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். உள்ளத்திலிருந்து என்கின்ற பொழுதுதான் நம்முடைய இதயத்தை போன்று நாம் ஒவ்வொருவரும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதயம் தன்னிடம் எதை பெற்றுக்கொள்கின்றது? எதை பெற்றுக்கொள்கின்றது? எதை பெற்றுக்கொண்டு எதை கொடுக்கின்றது? சொல்லுங்களேன். எதை பெற்றுக்கொண்டு எதை கொடுக்கின்றது? வந்து இப்படி போவோம். என்னங்க நல்லவற்றை வாங்கிக்குதா? நல்லவற்றை வாங்கி கொண்டு தீயவற்றை கொடுக்குதா? ஐயோ, அப்படியே உள்டாவா மாத்திட்டாங்க பாருங்களா. இதயமானது கெட்ட ரத்தத்தை உள்வாங்கி கொண்டு நல்ல ரத்தத்தை வெளியே கொடுக்கின்றது. ஒரே ஒரு கணம் கெட்ட ரத்தத்தை வாங்கி கெட்ட ரத்தத்தை வெளியே கொடுத்தால் என்ன ஆகும்? எல்லா அங்க அவயங்களும் அப்படியே ஸ்தம்பித்து விடும், எல்லாமே நின்றுவிடும். ஆனால் இதயம் கெட்டவற்றை உள்ளே வாங்கி கொண்டு நல்லவற்றை வெளியே கொடுப்பது போல பிறர் நமக்கு எதை செய்தாலும், தீங்கு செய்தாலும், எப்படி செய்தாலும் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டவர்களாக பிறருக்கு நாம் கையை நீட்டுகின்ற பொழுது, பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது நல்லவற்றை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுவும் உள்ளத்திலிருந்து உள்ளவற்றை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்மிடம் உள்ளதை உள்ளத்திலிருந்து உவகையோடு நாம் கொடுக்கின்ற பொழுது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் இருப்போம். எனவேதான் இந்த இரண்டு பெண்களையும் அவர் முன்னிலைப்படுத்துகின்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இறைவனும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனையும் பார்க்கின்ற பொழுது பெண்களை போன்று நாம் இருக்க வேண்டும் என்பதனை சுட்டி காட்டுவதாக நான் உரைக்கின்றேன். முதல் வாசகத்திலே அந்த கைம்பெண், நற்செய்தி வாசகத்திலும் கைம்பெண், இந்த பெண்கள் எவ்வாறு உவகையோடு பிறருக்கு இன்முகத்தோடு கொடுக்கிறார்களோ அதே போன்று நாமும் பிறருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார், நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்றவராக இருக்கின்றார். எனவே இல்லை என்று வருகின்றவர்களுக்கு நாம் தாராள உள்ளத்தோடு நம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்வோம். அவ்வாறு பகிர்கின்ற பொழுது இறைவனிடமிருந்து ஏராளமானவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சிலுவையில் மறைத்து அடுக்கப்பட்டார்.
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழு மனப்பற்றுகளுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். அதுங்கொடையே இறைவா, உம்மிடம் பெற்றே பழகிய நாங்கள் சாயலாகிய மக்கள் பலதுடைய வேதனை தீர எம்மால் இயன்றவற்றை கொடுக்கும் மனம் தரவும், அவ்வாறு தருவது உமக்கே கொடுப்பது என்ற மனநிலையை பெறவும் உம்மருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவரே இறைவா, எம் கொடையாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்கள் செழிப்பில் அல்ல, மாறாக உழைப்பின் கனிகளைத்தான் எமக்கு அவர்கள் கொடையாக கொடுத்திருக்கின்றனர். அவர்களுக்கு அருள் ஈந்து அவர்களின் துன்பம் தீர நீரே உம் கொடைகளை அவர்களுக்கு பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, எம் திருச்சபை தலைவர்களுக்காக மன்றாடும் இவ்வேளையில் அவர்களின் திறமிகு வழிநடத்துதலால் எம் மறை மாவட்டங்களை சுய சார்புடைய திருச்சபையாக வளர்த்தெடுக்க அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் ஏழைகளுக்காக ஒதுக்கும் நிதியும் வசதிகளும் ஏழை மக்களை சென்றடையவும், அதற்கு தகுந்தாற்போல் அரசு அதிகாரிகள் நேர்மையோடு பணிபுரியவும், ஊழல் இல்லாத சமூகமாக எங்கள் நாடு திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான இறைவா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்பீடத்தில் ஏறெடுத்துள்ள எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்களை நிதாமி கனிவோடு கண்ணோக்கி உடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறு என்று ஆடுகின்றோம். உம்மிடமிருந்து நாங்கள் ஏராளமானவற்றை பெற்றுக்கொண்டது போல எங்களிடம் இல்லை என்று வருபவர்களுக்கு ஓகையோடு அளிக்கின்ற கொடுக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தந்து வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாயும் தாயுமான வில்லியனூர் லூர்து அன்னை வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே. அந்த ரசத்தை பெற்றுக்கொண்ட திராட்சை கொடி மணி இந்த ரசத்தை முக்கு போடுக்கணும் இறைகளால் நின்று வாழ்த்து பெறுவாராக. எம் இறைவனாகிய ஆண்டவரை தாழ்மை கையளிக்கின்றேன் இறைவா, என்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடித்த நலனுக்காகவும் மது கையை நீற்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல் எங்கள் பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. உம் திருமகனின் பாடுகளை அடையாற முறையில் நினைவு கூறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். நீங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போன்ற வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பையும் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து எழுந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 பூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜெபிக்கின்ற உடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். தங்கள் இயலாமையின் காரணமாக இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கின்ற உடைய மக்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர்தாம் நன்கு அறிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து வழி நடத்துமாறு உம்மை வென்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன்பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவரை கிறிஸ்துவின் திருவுடன் முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகிற நாளைகள் உள்ளத்தை முடலை காத்திருமாறு ஒரு நாள் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னையே நமக்காக முழுமையாக கொடுத்த இறை மகன் இயேசு கிறிஸ்து இவரே. இவரை போன்று நாமும் பிறருக்கு நம்மை கொடுக்க வேண்டும், நம்மிடம் இருப்பவற்றை கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம் கொடைகளால் வளம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவியை எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தோன்று நிறைவேற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு